வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடலுக்குள்ள ஒரு உறுப்பு இதயமே நலமா அப்படிங்கிற தலைப்புல சிந்திக்க போறோம். வழக்கமா என்னுடைய ஆபீஸ் டைம் 9 to 4. ஆபீஸ் முடிஞ்சு 4 மணிக்கு நான் கிளம்ப மாட்டேன். ஒரு 4:15, 4:20 மற்ற பணியாளர்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு இடமெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயான உடனே தான் கிளம்புவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன். ஏன்னா 6:15க்கு தான் தவம். நான் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம மன்றத்துல 1/4 மணி நேரம் தான் தவம் பண்றோம். பொதுவா ஒரு 1/2 மணி நேரம் அப்படி பண்ணாதான் அந்த மனம் அமைதி நிலைக்கு போகுது. அப்ப சிந்தனை ஒரு தொடர்ச்சியா வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளும் ஒரு தவம் தனியா பண்ணிடுவோம். கூட்டு தவத்தோட சேர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற சிந்தனையோட வந்தேன். இங்க வந்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒலிபெருக்கிய வச்சு ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் நடந்துட்டு இருந்தது. என்னடா இது நம்ம ஸ்பீச் கொடுக்குறோம், அது ரூமுக்குள்ள வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்ம பேசிட்டு இருக்கப்ப கூட உங்களுக்கு கேட்டதான்னு தெரியல. ஓ, இத்தனை நாள் விட்டுட்டு இன்னைக்கு சிந்தனை இருக்கிற டைம்ல இப்படி ஒரு ஒலிபெருக்கிய வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே பார்க்கலாம், என்ன டைம் இருக்குல்ல, சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணேன். ஒரு 45-50 நிமிஷம். பார்த்தா அந்த வெஹிக்கிள் அப்படியே மெதுவா நகர்த்திட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்க. சத்தமே இல்ல. ஓ! சரி, சரி. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணதுனால, இந்த பிரச்சனை தன்னால தீர்ந்துருச்சு அப்படின்னு. பழைய மனநிலை, தவம் எடுக்காத மனநிலையா இருந்தா, உடனே ஒரு பதட்டம் ஏற்படும். அடடா! இப்படி சத்தமா இருக்கே! நம்ம ஸ்பீச் குடுக்கும்போது தொந்தரவாயிட்டா எப்படி என்ன ஆகுறது? மத்தவங்கலாம் என்ன நெனைப்பாங்களோ? அப்படின்னு கணக்கில்லாத சிந்தனைகள் ஒரு நிமிடத்துல வந்து போகும். ஓரளவு தவம் பண்ணி இருக்கிறதுனால, ஓகே. நம்ம வெயிட் பண்ணுவோம். அது நேரத்தால, இறையருளால இந்த தடங்கல் விலகுங்கிற நம்பிக்கையில காத்திருந்தேன். அதே மாரி விலகிச்சு. சரின்னு எல்லாம் இதெல்லாம் மைக்கெல்லாம் இயர்ஃபோன் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, திரும்ப மறுபடியும் அந்த சத்தம் ஆரம்பிச்சுருச்சு. என்னடா இப்பதான் பெட்டர் ஆச்சே! மறுபடியும் சத்தம் வருதேன்னு நெனைக்கும்போது, சரி இதுதான் போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் மகரிஷி சொன்ன 1, 2 வரிகள் தான் ஞாபகம் வந்தது. துன்பம் வந்தா ஏற்று சகித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. வந்த துன்பம் ஏற்று சகித்து, இது ஒரு இடைஞ்சல் தான். பெரிய துன்பம் கிடையாது. இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு அது ஒரு இடைஞ்சலா இருந்தது. அந்த முதல் வரி மட்டும் ஞாபகம் வந்தது. அப்புறம் எங்க வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டேன். மீதி வரியெல்லாம் என்னன்னா, "வந்த துன்பம் ஏற்று சகித்து, அதை எதிர்கொண்டு, அதை எதிர்த்து நின்னா எல்லாமே இன்பமா முடியும். துன்பம் வராது." அப்படின்னு அந்த முழு கவிதையும் சொன்னாங்க. நான் இப்பதான் கேட்டதுனால அது முழுசா ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்போ காலத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கு. இந்த காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, வேறு சில பெரியவர்கள், பேச்சாளர்களுடைய சிந்தனை கூட எனக்கு ஞாபகம் வந்தது. ரீசென்ட்டா ஒரு YouTubeல நம்ம சுகி சிவம் ஐயா பேசின ஒரு தலைப்புல இந்த காலத்த பத்தி சொன்னார். அதாவது புத்தரும், அவருடைய சீடன் ஒருத்தரும் ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல தவம் பண்ணும்போது, புத்தர் சிஷ்யன கூப்ட்டு ஒரு குடுவையில பக்கத்துல இருக்க ஓடையில போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவர் போய் அந்த சிஷ்யன் அந்த குறிப்பிட்ட இடத்த ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் சொல்றாரு. ஓடையில இந்த இடத்துல தான் போய் நீ எடுக்கணும் அப்படின்ட்டு. சரின்னு இவர் அங்க போய் எடுக்க போகும்போது, அவர் எடுக்கிறதுக்கும் போது நல்லா தெளிவா இருந்த நீர். பக்கத்துல ஒரு வண்டி அந்த ஓடைய கடந்து உள்ள புகுந்து போனதுனால, இவர் தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது கலங்கிருது. நமக்கு தான் தெரியுங்களே, அடியில உள்ள அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து கலங்குன உடனே, இப்ப சிஷ்யனுக்கு தயக்கம். அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்காரு. இந்த இடத்துல தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா கலங்கலா இருக்கே, எப்படி எடுக்கிறது? அப்படிங்கிறதோட திரும்ப வந்து புத்தர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா அந்த இடத்துல தண்ணி கலங்கலா இருக்கு. கொஞ்சம் தள்ளி போய் எடுத்து வரட்டுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு புத்தர் சொல்றாரு, இல்ல, இல்ல நீ அதே இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி மறுபடியும் போய் நிக்கிறாரு. அது இன்னும் தெளிந்த மாரி இல்ல.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு பொறுமை இல்ல. மறுபடியும் வந்து, "ஐயா இன்னும் அது தெளியல. நான் வேணா கொஞ்சம் தள்ளி போய் தெளிவான இடத்துல எடுத்து வரட்டுமா?" அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு. "இல்ல, இல்ல. நீ அதே இடத்துல தான் எடுத்துட்டு வரணும்." அப்படின்னு மறுபடியும் புத்தர் சொல்றாரு. சரின்னு இவர் அங்க போய் நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஒரு 15, 20 நிமிடத்துல அது அப்படியே தெளிந்து மறுபடியும் பழைய மாரி தெளிவாயிடுச்சு. இப்போ அவர் அந்த குடுவையில தண்ணி எடுத்துட்டு வந்து குரு கிட்ட குடுக்குறார். குடுத்தோனே புத்தர் கேட்கிறாரு, "இப்போ நல்லா தெளிவாயிடுச்சா? இருந்ததா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, நல்லா தெளிவாயிடுச்சு ஐயா" அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கலங்கிய நீர் தெளிவானதுக்கு நீ என்ன பண்ண? என்ன முயற்சி பண்ண? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சிஷ்யன் சொல்றாரு, "நான் ஒண்ணுமே பண்ணலங்கய்யா" அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுதான் லெசன் எடுத்துக்கோ. வாழ்க்கையில ஏதாயாலும் சிக்கல் வந்தா, பல சிக்கல்கள் நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அதுவே தீர்ந்துரும். அதுதான் உனக்கு லெசன் இன்னைக்கு அப்படிங்கிற மாரி அத முடிச்சார். சுகி சிவம் ஐயா இந்த ஸ்பீச்ல இத சொன்னாரு. இப்ப நானும் எங்க வீட்டுக்கார அம்மாவும் இந்த பாயிண்ட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், "பாத்தியா எல்லா சிக்கலும் எதுவும் செய்யாம இருந்தாலே சரியாயிடும்." இப்ப மருத்துவத்துல அது மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நெறைய பிறந்தப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே சரியாயிடும். அது நான் வந்து குழந்தைகள் நல மருத்துவரா இருக்கிறதுனால, நெறைய நெறைய சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் அது பிறக்கும்போது பெரிய பூதாகரமா பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஒரு 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அப்படியெல்லாம் ஆகும்போது இயல்பாவே அது சரியாயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நெத்தி அல்லது தலைப்பகுதியில அ ஹெமாஞ்சியோமான்னு சொல்லுவோம். ரத்த குழாய் எல்லாம் நமக்கு வெளிய தெரியாம தானே இருக்கு தோல்ல. சில நேரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதெல்லாம் விரிவடைஞ்சு ஒரு ரெட்டா ஒரு சின்னதா 1 சென்டிமீட்டர், 1/2 சென்டிமீட்டர், 1 1/2 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கும். பிறந்த உடனே அதெல்லாம் பார்த்துட்டு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கவலையா இருக்கும். என்னது இப்படி இருக்கு? இது எதுவும் ஆப்பரேஷன் பண்ணணுமா? மருந்து குடுக்கணுமான்னு எல்லாம் வந்து கேட்பாங்க. இல்ல, இல்ல அது காலத்தால சரியாயிடும்னு சொல்லி ரீஅஷ்யூர் பண்ணி அனுப்பிடுவோம். ஒண்ணுமே ஆக்டிவா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. அது அதுவா இயல்பா சரியாயிடும். அதே போல அம்பிலிக்கல் ஹெர்னியா தொப்புள்ல குழந்தை அழுகும் போதெல்லாம் ஒரு முட்டை மாரி வருது. அப்புறம் அமைதியா இருக்கும்போது உள்ள போயிருது. குழந்தை இருமுனாலும் அது ஒரு 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 இருமலுக்கும் அது வெளிய வருது. அதுக்கு பேரு அம்பிலிக்கல் ஹெர்னியா. அதுவும் கூட ஒரு 1 வயசு, 2 வயசு, 3 வயசுல தன்னால சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா, இந்த ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த டெஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? வேற பிறந்த உடனே எதுக்காக இப்பல்லாம் டெலிவரி ரூம்ல குழந்தைகள் நல மருத்துவரும் உள்ள இருக்காங்க அப்படின்னா, பிறக்கும்போதே கண்டறியப்பட வேண்டிய சில குறைபாடுகள் அந்த குழந்தைகிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அந்த ரிப்போர்ட் குடுக்கறதுக்காக தான் பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் அங்க வந்து பார்க்குறாங்க. நான் சொன்ன உதாரணம், தலையில சொன்ன அந்த ரத்த குழாய் ஆஞ்சியோமா, ஹெமாஞ்சியோமா அல்லது அம்பிலிக்கல் ஹெர்னியா, இந்த டெஸ்டிஸ் இது வந்து நம்ம கருவா இருக்கும்போது உருவாகுறது வந்து மேல வயித்துல மேல் பகுதியில உருவாகும். நம்ம குழந்தை வளர வளர 10 மாசம், 9 மாசம் டெலிவரி ஆகுற டைம்ல அது உருவான இடத்துல இருந்து மெதுவா இறங்கி, அந்த ஸ்க்ரோட்டம் அந்த டெஸ்டிஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கும். சில குழந்தைகளுக்கு பிறவியிலேயே அது முழுசா இறங்காம வயித்துக்குள்ளேயோ அல்லது தொடை இடுக்குலயோ தங்கிரும். ஸோ அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னு பேரு அதுக்கு. இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. காலத்தால இது சரியாகும். மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அம்மா, அப்பாவுக்கு ரீஅஷ்யூர் பண்ணுங்க. அது போதும். ஸோ அது மாரி காலத்தால நெறைய விஷயங்கள் சரியாகும். புத்தர் தண்ணி எடுக்க சொன்னது ஒரு விஷயம். மருத்துவத்துல இது விஷயம். இன்னொன்னு அத போலயே நீங்க YouTubeல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இலங்கை ஜெயராஜ் ஐயான்னு ஒருத்தர் பேசுவாரு. அவரு ஒரு தலைப்புல இந்த காலத்த பத்தி பேசினதும் எனக்கு ஞாபகம் வந்தது. காலம் அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாதது. நம்ம நம்ம வசதிக்கு நாளும், ஆ இரவும் சேர்ந்தது ஒரு நாள், 365 நாள் சேர்ந்தா ஒரு வருஷம், 30 நாள்னா 1 மாசம் அப்படின்னு வகுத்து வச்சிருக்கிறோம். உண்மையிலேயே காலத்துக்கு எல்லை இல்லை.
ஆனா அந்த காலம் தான் இயற்கையில எல்லா அற்புதத்தையும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உதாரணம், பிஞ்சுல துவர்ப்பா இருக்கிற மாங்காய் காயா இருக்கும்போது புளிக்குது, திரும்ப பழமாகும்போது இனிக்குது. இந்த புளிப்பு இனிப்பானதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்சம் காலம் போனது, கொஞ்சம் காலமானது. புளிப்ப இனிப்பாகிறதுக்கு கொஞ்சம் காலமானது அப்படின்னு சொன்னாரு. அவர் தத்துவ ரீதியா சொல்றதுனால அப்படி சொல்றாரு. இதுவே வேளாண்மை அல்லது பயோகெமிஸ்ட்ரி வேதியியல் விஞ்ஞானிகள கேட்டா, அதுல உள்ள என்ன பொருள் இருந்தது? அது என்ன பொருள் புளிப்புக்கு காரணமானது? திருப்பி அது என்னவா மாறுனது? இப்ப ஏன் இனிக்குது? அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா, காயா இருந்ததுக்கும், புளிப்பு இனிப்பானதுக்கும் நடுவுல கொஞ்சம் காலம் போனது. அப்ப காலத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாரதியார் பாடலையும் நினைவுபடுத்தினார். "காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே." இது 2 வரி ஓகே. அடுத்து "நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே." நம்ம லாஸ்ட் மந்த் ஸ்பீச்ல கூட சொன்னேன். எங்க அப்பாலாம் ஜுரம் வந்தா பட்டினி கிடந்தே சரி பண்ணிருவாரு அப்படி. இன்னைக்கு தேதிக்கு ஓ ஜீவகாந்தம், காந்த தத்துவம் தானே வேதாத்திரி மகரிஷியோடது. அதானே நம்ம பேசுறோம் திரும்ப திரும்ப. நம்ம காந்தம் குறையும் போது உடல் நலம் குன்றும். உடல் நலம் குன்றும் போது நம்ம உடம்புல இருக்க காந்த திணிவு குறையும். இந்த காந்தம் எப்படியெல்லாம் செலவழியுதுங்கிற வழிகள்ல ஜீரண இயக்கம், உடல் இயக்கம் எல்லாமே காந்தத்துல தான் நடைபெறுது. அதுல ஜீரணம் பிரதானமானது. அப்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நம்ம உடல்ல உள்ள காந்த இனிவு கம்மியா இருக்கும்போது நம்ம வயித்துக்கு லோடு கம்மியா கொடுக்கணும். அதனாலதான் சின்ன வயசுல நாங்கெல்லாம் இருக்கும்போது ரொட்டி, பாலு, கஞ்சி அவ்வளவுதான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அதுதான் சாப்பிடணும். இப்போ அதுல இந்த கான்செப்ட் புரியாதனால சிக்கா இருக்கும்போது நிறைய சாப்பிட வைக்கணுங்கிற மாதிரி சில பேர் முயற்சி பண்றாங்க. அதிகமா சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறவங்கள பார்க்க வரும்போதுதான் நிறைய விதவிதமா உணவு பண்டங்களை வாங்கிட்டு வர்றாங்க. அதை சாப்பிட்டாங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு டைம் ஆகும். So அதுதான் நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமை. எப்போ உடம்பு சரியில்லாம போனாலும் நம்ம உணவு முறையில மாற்றம் பண்ணோம்னா அந்த சிக்கல்ல இருந்து சீக்கிரமா வெளியே வரலாம். குறிப்பா நேரமா சாப்பிடணும், எளிதில் ஜீரணிக்கக்கூடியதை சாப்பிடணும், இயற்கையா கிடைக்கிற உணவுகளை சாப்பிடணும், காய்கறி அல்லது பழங்களை சாப்பிடணும். இப்படி காலத்தை பத்தி அவரு ஒரு சில நிமிடங்கள் ஒரு பெரிய தலைப்புல எல்லா ஸ்பீச் கொடுத்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேல கொடுப்பாரு. இடையில காலத்தை பற்றியான சிந்தனை இது ஒண்ணு. கூடவே அவர் சொன்ன இன்னொன்னு, காலத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஒரு நூல் எழுதுறோம் அப்படின்னா அது சிறந்த நூலா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா காலம் தீர்மானிக்கும் அதை. காலத்தால எல்லா நூல்களும் தப்பிச்சு இப்ப திருக்குறள் எல்லாம் இத்தனை 1000 ஆண்டுகள் இருக்குன்னா அதுக்கு காரணம் அது காலத்தால மனித சமுதாயத்திற்கு தேவையான புஸ்தகம், அதனால அது காப்பாற்றப்பட்டது. திருக்குறளை பத்தி சமீபத்துல இன்னொரு செய்தி கூட படிச்சேன். அந்த காலத்துல அது எரிக்க பயன்படுற ஓலையா கொண்டு வந்த இடத்துல ஒருத்தர் அதை பார்த்து அது திருப்பி ஒரு ஆங்கிலேய அறிஞரால தான் அது பாதுகாக்கப்பட்டு திரும்ப சென்னைக்கு வந்து அது நூலாகி இப்போ இந்த அளவுக்கு அது உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு பெரிய தெய்வ புலவர் அப்படி எல்லாம் பேர் எடுத்து ஓங்கி நிற்கிறது. ஸோ எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருக்குள்ள நூலை காலம் மனித குலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு காப்பாற்றியது அப்படின்னு அவரு சொன்னாரு. இப்ப நம்ம சுவாமிஜிக்கு வருவோம். இறைநிலையை பத்தி சொல்லும்போது, "பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும்" அப்படின்னு சொல்றாரு. காலம் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தின் தன்மை அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு. அதுல இன்னும் நம்ம மூத்த பேராசிரியர்கள் இந்த தலைப்பை எடுத்து பேசினா இன்னும் நமக்கு நல்ல விரிவா தத்துவ விளக்கங்களை கொடுப்பாரு. இங்க மருத்துவத்துல இதயமே நலமாங்கிற தலைப்புல ஆரம்பிச்சு இவர் ஏதேதோ தத்துவம் சொல்றாரு அப்படிங்கிற சிந்தனை சில பேருக்கு போகும். எல்லா தோற்ற பொருட்களும் காலத்தால ஒரு நாளைக்கு மறையும் அப்படிங்கிறதும் உண்மை.
இப்ப சூரிய மண்டலமே ஒரு நாளைக்கு இல்லாம போயிடுன்னு தான் சொல்றாங்க. இந்த கேலக்சிஸ், இந்த சோலார் சிஸ்டம், இந்த சன், இந்த இந்த எர்த்து எல்லாமே ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்துல இல்லாம இருந்து தோன்றிய பொருட்கள். தோன்றின பொருட்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மறைவு உண்டு. ரொம்ப மனம் விரிஞ்சு பார்க்கும்போது இந்த சூரிய மண்டலம், இந்த சந்திரன், இந்த பூமி எல்லாம் தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில சுத்தி பார்த்தோம்னா என்ன நடக்குது? ஒரு டிராப் தண்ணி நல்ல ஒரு வெயில் படுற இடத்துல பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஆவியாகி மறைஞ்சுது. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, அந்த 2 ஹைட்ரஜனும், ஒரு ஆக்ஸிஜனும் சேர்ந்த அந்த அணுக்கூட்டு நீரா இருந்தது. அந்த சூடு தாங்காம அந்த அணுக்கள் எல்லாம் தனியா பிரிஞ்சு வெளியில கலந்துருச்சு. நமக்கு கண்ணுக்கு அது ஆவியாகி போயிடுச்சுன்னு சொல்றோம். அணுக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு கூட்டு, அணுக்களின் கூட்டு. அது வெளிப்புற தாக்குதல்னால அது பிரிஞ்சு அப்படியே போயிடும். ஸோ இதெல்லாம் ஜட பொருட்களுக்கு மட்டும் இல்ல, உயிர்களுக்கும் அப்படித்தான். உயிருமே ஒரு காலத்துல தோன்றுறது, இன்னொரு காலத்துல மறையப் போறது. ஸோ அப்படி ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஆயுட்காலம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனாக பிறந்தவர்களும் தோன்றுனா ஒரு காலத்துல மறையதான் போறாங்க. ஸோ யோகிக் கான்செப்ட்ஸ் படி மனிதன் லாஸ்ட் டைமே சொன்னோம், 120 ஆண்டுகள் வாழ்றதுக்காக நிர்ணயிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதயமே நலமா அப்படிங்கிற தலைப்புல வந்து ஆரம்பிச்சு தோன்றுனா மறைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி மரணத்தை பத்தி சொல்லி பயமுறுத்துறாரேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த உறுப்புகள், இந்த உடல் அல்ல இந்த உயிர், இந்த மனம் செம்மையாக, நலமாக, ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எப்போ நமக்கு ஒரு பொறுப்புணர்வு வரும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றான்னா, ஒரு பொருளை பற்றி நல்ல விளக்கம் தெரிஞ்சதுன்னா, அப்புறம் அதை பத்தி பொறுப்புணர்வு வரும். அந்த வகையில நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற இதயத்தை பத்தி, பிறகு சுவாச மண்டலம் பத்தி, இதயம் பத்தி சொன்னாலே இதயத்தோட கூட ரத்த ஓட்ட மண்டலமும் வந்துரும். ரத்த ஓட்ட மண்டலம் வரும்போது சுவாசம் வரும். 2யும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்ப மருத்துவ விஞ்ஞானத்துல சொல்ற மாதிரி ரொம்ப ஆழமா, நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ இங்க ஷேர் பண்ண முடியாது. பொதுவா ஒரு மனவள கலைஞரா, ஒரு நான் மெடிக்கல் பர்சனா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதயமே நலமா? இதயம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உறுப்பு. ஸோ நான் கூட ஐயா அறிமுகத்துல சொன்ன மாதிரி இந்த உடல் அமைப்பு ஒரு விஞ்ஞான பார்வை அப்படிங்கிற தலைப்புல பேசும்போது நிறைய இடங்கள்ல ஒரு கேள்வி கேட்பேன் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட. இந்த உடம்புலயே முக்கியமான உறுப்பு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. எல்லாரும் முதல்ல சொல்றது இதயம் அல்லது மூளை 2 தான் சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி அப்படியா இதயம் மட்டும்தானா முக்கியம், மூளை மட்டும்தானா முக்கியம் அப்படின்னு கேட்க கேட்க அப்புறம் யாரோ ஒருத்தர் 2 பேர்ட்டு நீ இல்லைங்கய்யா எல்லா உறுப்புகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதயமும் மூளையும் மட்டும்தான் முக்கியம்னா வேற எதையாவது கேட்டா நம்ம கொடுக்க தயாரா இருக்கோமா? யாரோ ஒரு ஆளுக்கு கேட்டா கிட்னி கொடுக்க சொன்னாங்கன்னா உடனே கொடுத்துருவோமா? கூட பிறந்த அண்ணனுக்குனாலும் சரி, தம்பிக்குனாலும் சரி. அப்போ அப்படியே கொண்டு போய் மகரிஷியோட தத்துவத்தை ஒரு ஒரு மண்டலம் மட்டும் இல்ல, ஒரு ஒரு உறுப்பு மட்டும் இல்ல, ஒரு ஒரு செல்லும் முக்கியம். அதுதானே மனவளக்கலை. அதுதானே இன்று உடல் நலம் அல்லது ஆரோக்கியம் அல்லது ஹெல்த் கேரு, ட்ரீட்மெண்ட், ஹெல்த் செக்கப்பு இது எல்லாம் பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையான தத்துவம் இங்கே உடல் முழு இதாகவோ, மண்டலங்களாகவோ, உறுப்புகளாகவோ தனித்தனியாக செயல்படவில்லை. ஆரோக்கியம் என்பது ஒரு ஒரு செல்லுக்கும் தேவை. அதான் நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம். இது அணு அடுக்கு நிலையம். இது ஒரு கொத்து இயக்கம். இது ஒரு தொழிற்சாலை, ரசாயன தொழிற்சாலை போல் இயங்குகிறது. ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிரினமே. அப்போ இப்படி நார்மலா இருக்க பாடியை சுவாமிஜி இப்படி டிஸ்கிரைப் பண்றாரு. நோய்னா என்னன்னு சொன்னாருன்னா, அணு அடுக்கு சீர்குலைவு. இந்த செல்லுலர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு டிரேஞ்ச்மெண்ட். அது வந்தாதான் நோய். அப்ப அது வந்து வருஷக்கணக்குல எடுக்கும். லேசா பிறந்ததுல இருந்தே அந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகள்லையும் ரொம்ப நுட்பமான அளவுல ஆரம்பிச்சிரும்.
அது 50 முன்னாடி 60 வயசு 70 வயசு ஆகும்போது அந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ரத்த டெஸ்ட்லயோ எக்ஸ்ரேலயோ ஸ்கேன்லயோ தெரியற மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப 40 வயசு 30 வயசுல தெரிய ஆரம்பிக்குது. சிம்டம் இருக்கிறவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சும்மா மாஸ்டர்கள் செக்அப்னு போனாலும் அப்பயும் 50 வயசுக்காரர் ஒரு தொந்தரவும் இல்லாதவருக்கும் ஒரு 40% அடைப்பு இருக்குன்னு தான் ரிப்போர்ட் வரும். முதுகுல எம்ஆர்ஐ சர்வைக்கல் ஸ்பைனு லம்பார் ஸ்பைனுன்னு எடுத்தீங்கன்னாலும் அங்கேயும் தேய்மானம் இருக்கிறது, டிஸ்க்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பேஷண்ட் கிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணு இல்ல, மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எதை நம்ம வலியுறுத்துறதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த அணு அடுக்கு நிலையம், இந்த கொத்து இயக்கம், இந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நுட்பமா செல்லுலர் லெவல்ல நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுல நுட்பமாக அது மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இப்போ டயபெட்டிஸ் எடுத்துக்கோமே, பேன்கிரியாஸ்ல பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. அந்த இன்சுலின் தான் நம்ம சர்க்கரை அளவை நல்லா முழுசா கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 100 செல் ஒரு அடல்ட் உடம்புலையும் இந்த வேலையை செய்யுது அப்படின்னா 100ல இருந்து 99 செல் 98 செல் நம்ம வயசாக ஆக நம்மளுடைய மற்ற பழக்கங்கள், உடற்பயிற்சி, உணவு முறை, தூக்கம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு அணு அடுக்கு சீர்குலைவு நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அணு அடுக்கு சீர்குலைவு நடக்கிற வரைக்கும் அது காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனா கூட ஸ்டில் சுகர் லெவல் நார்மலா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல டேமேஜ் வந்தா அப்பதான் சுகர் கூடி இருக்கு. இப்போ ப்ரீ டயபெட்டிக், அப்புறம் பொட்டன்ஷியல் டயபெட்டிக், அப்புறம் டயபெட்டிக், அப்படி நம்ம வேற வேற கட்டத்துல லேபிள் பண்ணிக்கிட்டே போவோம். நான் உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் எடுத்துக்கிறேன். நீங்க உடம்புல எந்த உறுப்பு இன்னைக்கு என்ன நோய் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்னதான் டிஸ்கஷன் பண்ணாலும் எல்லா உறுப்புகள்லயும் இதுதான் விஷயம். ஸோ அப்போ அந்த ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து பொட்டன்ஷியல் டயபெட்டிக் வர்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். ஆனா இந்த அணு அடுக்கு சீர்குலைவுங்கிறது நார்தோடும் மெதுவா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து நடந்துட்டே இருக்கும். எதுக்கு நம்ம இப்போ இது சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஆஹ், ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிற ஒரு விளக்கம், நோய் அப்படிங்கிறது அணு அடுக்கு சீர்குலைவு. ஸோ அப்படி தொடர்ந்து நடக்கும். ஸோ இந்த முழு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா, ஸோ நம்ம பயிற்சி எல்லாம் ஒழுங்கா செஞ்சா அதை நல்லபடியா அந்த உறுப்புகளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதா. இப்போ நம்ம இதயத்துக்கு வரும்போது அப்பதான் சொன்னேன், எந்த உறுப்பு முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது இதயமா மூளையாங்கிற கேள்வியில ஆரம்பிச்சு இல்ல இல்ல எல்லா உறுப்புகளும் முக்கியம்னு ஒரு நிலைக்கு பாட்டுக்கு வந்து அப்புறம் சுவாமிஜியோட கருத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இல்ல இல்ல ஒரு செல்லு முக்கியம், அதனாலதான் இது ஒரு செல்லுக்குமான பயிற்சி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்படி ஒரு வகுப்புலையும் நான் இந்த கேள்வியை பெரும்பாலான இடங்கள்ல கேட்டு இந்த பதிலை பெற்று பிறகு அன்பர்கள்ட்ட விளக்கும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சுவாமிஜியோட பாடல்கள் பயிற்சி எல்லாத்தையும் பண்ணதுனால. இப்போ எல்லா உறுப்புகளும் முக்கியம்னாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதயம் தான். இதயம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நம்ம உள்ளங்கை அளவு. படம் ஒண்ணும் போடல, நம்ம எல்லாம் இப்போ நம்ம கற்பனையை தான் விரிவாக்கிக்கணும். அது என்ன சொல்றோம் அப்படிங்கிறத. ஒரு 300 கிராம் எடையுள்ள, பெரும்பாலும் எல்லாருக்கும் நம்ம அந்த நெஞ்சு கூடு தொராசிக் கேவிட்டிம்பாங்க, அதுல இடது பக்கமாக அமைந்திருக்கிற முழுக்க முழுக்க தசையாலான ஒரு உறுப்பு இருதயம். இது முழுசா ஒரே ஒரு உள்ளுக்குள்ள கேவிட்டி இருக்குன்னா இது உள்ளுக்குள்ள சுவர்கள் இருக்கின்றன. இதுக்குள்ளார 4 அறைகள் இருக்கின்றன. ரைட்ல 2, லெஃப்ட்ல 2. ரைட் ஏட்ரியம்னு பேரு, ரைட் வென்ட்ரிக்கிள்னு பேரு, லெஃப்ட் ஏட்ரியம்னு பேரு, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு பேரு. ஸோ இந்த அறைகளை பிரிக்கிறதுக்கான சுவர்கள் இருக்கு. ஸோ இன்டர் ஏட்ரியல் செப்டம்னு சொல்லுவாங்க, அல்லது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்குள்ளார இந்த ஒரு அறைக்குள்ளாரையும் இந்த ரத்தம் வந்துட்டு ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு மாறி மாறி போய் திருப்பி உடம்பு முழுக்க இந்த ரத்தத்தை பல ரத்த குழாய்கள் மூலமா பாய்ச்சி அந்த செல்களுக்கெல்லாம் ஆக்சிஜன், குளுக்கோஸ் போன்ற சத்து பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப அந்த பக்கம் இருந்து கார்பன் டை ஆக்சைடு கழிவு பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து மறுபடியும் இதயத்துக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுத்து இன்னொரு பக்கம் வலது பக்க இதயம் அதே ரத்தத்தை அசுத்த ரத்தத்தை மறுபடியும் பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு செலுத்தி, நுரையீரல்னா தெரியும் லங்ஸ்,
அங்க நம்ம எடுக்கிற சுவாசம் மூச்சு காற்று வழியா கிடைக்கிற ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு திரும்ப இன்னொரு 4 ரத்த குழாய்கள் வழியாக இதயத்தோட இடது பக்கம் சுத்தமான ரத்தம் மறுபடியும் வரும். எவ்வளவு தூரம் இது நான் இப்போ நேரேட் பண்ணது புரிஞ்சதுன்னு தெரியல. ஸோ இது ஒரு 300 கிராம் எடையுள்ள உள்ளங்கை அளவுள்ள ஒரு உறுப்பு. ஒரே அறையா இருக்கானா? இல்ல, உள்ள 4 அறைகள் இருக்கின்றன. ரைட் 2, லெஃப்ட் 2. ஒரு அறையும் பிரிப்பதற்கான சுவர்கள் இருக்கின்றன. இந்த 2 ஒரு சேம்பருக்கும் நடுவுல ரத்தம் பாய்வதற்கான வால்வுகள் இருக்கின்றன. அதுல மைட்ரல் வால், ட்ரைகஸ்பிட் வால், அயோட்டிக் வால், பல்மனரி வால் அப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதயம் என்பது நம்ம உடம்புல முழுக்க முழுக்க தசையாலான உறுப்பு. நம்ம உடல் முழுக்க ரத்தத்தை பாய்ச்சி நம்ம நிக்கிற பொசிஷன்ல ஒரு பம்ப் பண்ணுது அப்படின்னா நேரா கழுத்து, மூளை, கபாலம், பிரெயின் அங்க வரைக்கும் போயிட்டு இன்னொரு பெரிய மேஜர் ரத்த குழாய், அயோட்டான்னு பேரு, மகா தமனின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது வெளிய நம்ம 2 கைகள், அப்புறம் நெஞ்சுக்கூடு, அப்புறம் வயிறு, அப்புறம் தொடை, கால், நுனி வரைக்கும் இந்த ரத்தத்தை பாய்ச்சுற மாதிரி பெருசா ஆரம்பிக்கிற ரத்த குழாய் தொடர்ந்து பெரிஃபெரிக்கு வர வர அது சின்னதாகி 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 கடைசியில நம்ம விரல் நுனியில ஒரு குண்டூசி ஒரு நீடுல வச்சு பிரிக் பண்ணோம்னா பிளட் வருது இல்லையா? அங்க வரைக்கும் சின்னதா கண்ணால பார்க்க முடியாத மைக்ரோஸ்கோப் மட்டும் வச்சுமே பார்க்கக்கூடிய அளவுல உள்ள ரத்த குழாய்கள் எல்லாம் இருக்கு. ஆத்துல ஆரம்பிக்கும் போது அது ஒரு சென்டிமீட்டர் கணக்குல இருக்கும். பிரிஞ்சு 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 நம்ம கடைசி பகுதி விரல் நுனி அல்லது கால் நுனி வரைக்கும் வரும்போது, அல்லது உள்ளுறுப்புகள்ல கடைசி வரைக்கும் அந்த ரத்தத்தை கொண்டு போறதுக்கு அந்த ரத்த குழாய்கள் தன்னுடைய டைமென்ஷன், டயாமீட்டர்னா அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் பண்ணா ரேடியஸ் அல்லது டயாமீட்டர் சொல்றோம் இல்லையா? அது சுருங்கிக்கிட்டே வரும். ஸோ அது சுத்த ரத்தத்தை உடம்பு முழுக்க கொடுக்குது. குளுக்கோஸ், சத்து பொருட்கள் எல்லாம் கொடுக்குது. மறுபடியும் கழிவெல்லாம் வாங்கிட்டு வந்து ரைட் சைடு ஹார்ட்ல கொடுக்குது. அது ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறது மூலமா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. அதுல இருந்து பம்ப் ஆகி நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இடது பக்கம் வருது. இது திரும்ப 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 நடக்குது. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜா அடல்ட்டுக்கு 72 தடவை துடிக்கணும் இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறது. இப்போ நம்ம கையில வச்சு பார்த்தோம்னா கரெக்டா 72 இருக்குமானா? இருக்காது. எப்பவுமே இந்த உடம்புல நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது ரேஞ்ச் தான். அது ஒரு பிக்சட் வேல்யூ கிடையாது. பிபி எவ்வளவு இருக்கணும்னா 120, 80 இருக்கும்னு சொல்லக்கூடாது. அது வேரி ஆகும். டைனமிக். இந்த உடம்புல எல்லாமே தொடர் நிகழ்வுகள். பல்ஸ் ரேட் நீங்க ஏதோ நினைச்சு பயந்தீங்கன்னா 72 இருக்கிறது 90 போகும். நல்ல ஆழமான உறக்கம் அல்லது ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற அத்லெட்ஸ்க்கு எல்லாம் கம்மியா இருக்கும். பிராடிகார்டியான்னு பேரு. ஸோ 72ங்கிறது ஆவரேஜ் வேல்யூ. 60ல இருந்து 90 வரைக்கும் இந்த இதய துடிப்பு இருக்கலாம். அதே போல பிபி 120, 80 இல்ல. அது ரேஞ்ச். அது டாக்டருக்கு தெரியும். அது எப்படி கட்டி, அது எப்படி என்ன பொசிஷன்ல உட்கார வச்சு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கேப்ல 2 டிஃப்ரெண்ட் டாக்டர் கிட்ட பார்த்தாலுமே ரீடிங் டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ ஃபிக்ஸடா இந்த மீடியாக்கள்ல அரைகுறையா தெளிக்கிற விஷயங்களை நம்ம நம்பிக்கிட்டு குழப்பம் அடைய தேவையில்லை. ஆல்வேஸ் இட் இஸ் அ டைனமிக் ஈவெண்ட். பல்ஸ் ரேட்டு, பிளட் ப்ரெஷர் எல்லாமே, நம்ம சுகர் லெவல் எல்லாமே டைனமிக் ஈவெண்ட்ஸ். அது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஸோ அது 72 முறை துடிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்குதுன்னா ஒரு மணிக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வாழ்நாள் முழுக்க எவ்வளவு அப்படின்னா அந்த பிரம்மாண்டம் நமக்கு புரியும். கருவா இருக்கும் போதே அது துடிக்க ஆரம்பிச்சிருது. பிறந்ததுல இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் விடாம வேலை செய்யற ஒரு உறுப்பு ஹார்ட். நம்ம உடம்புல ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்கு. இந்த 5 லிட்டர் ரத்தத்தையும் திரும்ப திரும்ப சுழற்சி முறையில கொடுத்து திரும்ப கலெக்ட் பண்ணி 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 பண்ணுது. அப்போ எவ்வளவு எனர்ஜி வேணும் அந்த ஹார்ட்டுக்கு? எவ்வளவு மதிப்புடையது அந்த ஹார்ட்? எதுக்காக இவ்வளவு விளக்குறோம்னா, எந்த பொருளும் ஒரு மதிப்பு தெரிஞ்சாதான் அதை நம்ம பாதுகாக்க தலைப்படுவோம் அப்படிங்கிற சுவாமிஜியோட ஒரு கருத்து ஒட்டி நம்ம இப்போ விளக்கமா இந்த நுட்பத்தை, அந்த மதிப்பை உணர்றதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹார்ட் உடம்பு முழுக்க ரத்தம் கொடுக்குது இல்லையா? அதுக்கு தனக்குத்தானே எப்படி கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த சுருங்குறது நிலையில இப்ப பிபி 120, 80ன்னு சொல்றோம் இல்லையா? மேல உள்ள ஒரு ரீடிங், கீழே உள்ள ஒரு ரீடிங்.
மேல உள்ளது சிஸ்டாலின்னு பேர். இதயம் சுருங்கி ரத்தத்தை உடல் முழுவதும் பாய்ச்சுகிற நிலைக்கு அது சுருங்கிய நிலை சிஸ்டலி. அதுதான் மேல இருக்க ரீடிங். திரும்ப ஒரு ஃபேஸ்ல அடுத்த திரும்ப சுத்தமான ரத்தத்தை வாங்கணுமே நுரையீரல்ல இருந்து. சுருங்கின இதயம் கொஞ்சம் விரியும். அந்த விரிந்த நிலையில எவ்வளவு பிரஷர் ரெக்கார்ட் ஆகுதோ அதுதான் கீழே உள்ள ரீடிங், சிஸ்டாலி அண்ட் டயஸ்டாலி. அப்போ அந்த விரிகிற நிலையில என்ன பண்ணும், சுருங்குற நிலையில உடம்பு முழுக்க ரத்தத்தை கொடுத்துட்டு, விரிகிற நிலையில தனக்குத்தானே ஒரு 2 ரத்த குழாய் வழியா பிளட்டை வாங்கிக்கிடும். கொரோனரி ஆர்டரிஸ்ன்னு பேரு. வலது பக்கம் ஒண்ணு இருக்கு, இடது பக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த இடது பக்கம் இருக்கிறது தான் மறுபடியும் 2ஆ பிரியும். லெஃப்ட் கொரோனரி. அதுக்கு 2 பேர் வச்சுட்டாங்க. அப்ப மொத்தம் 3 ரத்த குழாய். அதாவது இதயம் தனக்குத்தானே ரத்தத்தை எப்படி வாங்கிக்கிறதுன்னா இந்த 3 ரத்த குழாய் வழியா. இப்போ வயசாகி ஹார்ட் அட்டாக் வருது அல்லது நெஞ்சு வலி வருதுன்னா 3லயுமே அடைப்பு இருக்குன்னு சொன்னாரு டாக்டர்னு சொல்றாங்க இல்லையா, அது இதுதான். தனக்குத்தானே ரத்தம் கொடுத்துக்கிற அந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பு ஏற்பட்டு, அது என்னைக்கு 100% அடைப்பு ஏற்படுதோ அதுதான் மாரடைப்பு. அப்போ வர்ற வலிய தாங்க முடியாது, சுருண்டுருவாங்க அப்படியே. 2 வலி, பிரசவ வலிக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வலியும், கிட்னியில ஸ்டோன் வந்தவங்க அனுபவிச்சிருப்பாங்க. யூரிட்டர் அண்ட் கிட்னி, கிட்னி அண்ட் அந்த யூரின் வர்ற பாதை டியூப், அதுக்கு பேரு யூரிட்டர். அங்கெல்லாம் ஸ்டோன் வந்து கீழே இறங்க முடியாம நின்றுச்சுன்னா அந்த வலியும் ரொம்ப தாங்க முடியாம இருக்கும். வயிறு வலி, வாந்தி, உடம்பெல்லாம் வேர்வை, சுருண்டுருவாங்க அப்படி. ஸோ அதுதான் அந்த கொரோனரி ஆர்டரிஸ், தனக்குத்தானே ரத்தம் கொடுத்துக்கிற அந்த குழாயில அடைப்பு. இதெல்லாம் எதனால வருதுங்கிற விளக்கமெல்லாம் இப்ப கொடுக்குறாங்க இல்லையா, உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாத தன்மை, ஸ்மோக்கிங், அப்புறம் பதட்டமான மனநிலை, ரொம்ப நம்ம தகுதிக்கு மீறி ஆம்பிஷியஸா இருக்கிறது. இதெல்லாம் இதுல சில இது மாத்தலாம், சில இது லைஃப் ஸ்டைல்ல வருது. ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணலாம், உணவை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆங்ஸைட்டி அல்லது ஆம்பிஷியஸ், அதெல்லாம் கேரக்டர், அதை மாத்தணும். இதெல்லாம் குறைய குறைய அந்த இருதயத்தோட வாழ்நாள் கூடும். இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம இருதயம்ங்கிறது ஒரு தசையாலான உறுப்புன்னு பார்த்தோம், உள்ள அறைகள் இருக்குன்னு பார்த்தோம், வால்வுகள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த 72 தடவை லப் டப் லப் டப்னு துடிக்குதே, அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. இது எப்படி சீரா துடிக்குது கரெக்டா கேப் விட்டு? சில நேரத்துல மட்டும் வேகமா துடிச்சுட்டு அப்ப மறுபடியும் தூக்கத்துல எல்லாம் பார்த்தா சீரா இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா, அந்த ஹார்ட் பீட் கரெக்டா கேப்ல வரும். நீங்க இப்போ அந்த கொரோனா டைம்ல விரல்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒண்ணு வந்தது. அதுல அந்த ரீடிங் வரும், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வரும், ஹார்ட் ரேட் வரும். இப்ப சீரா இருக்கும். அது எப்படி சீரா இருக்குன்னா, இதயத்திலேயே ஒரு எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அங்கதான் அந்த உற்பத்தி ஆகும். அது இதயத்துல உள்ள மசில்ஸ் ஃபுல்லா பரவி இத்தனை தடவை தான் நீ துடிக்கணுங்கிற அந்த ஒழுங்கமைப்பை இயற்கை அங்க வச்சிருக்கு. 72 per minute. அது இப்ப இந்த மாதிரி இயற்கையா நார்மலா உள்ளதெல்லாம் பேசிட்டே வரோம். இப்ப பிரச்சனை எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, இந்த எஸ்ஏ நோடு, இந்த துடிப்பு சீராகாம குறைவா போறது. 40 தான் இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு, 72 இருக்க வேண்டியது, அல்லது 72 இருக்க வேண்டியது 110 இருக்கு, அப்படி போகும். இப்ப அதெல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு பேஸ் மேக்கர் அப்படி போல கருவிகள் எல்லாம் வச்சு சரி பண்ணுவாங்க. பிறந்த குழந்தைக்கே வால்வுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 வென்ட்ரிக்கிளுக்கு நடுவுல ஒரு சுவர் இருக்கும்னு சொன்னோம். அது கேப் இல்லாம இருக்கணும். சில குழந்தைகளுக்கு அதுல கேப் இருக்கும். அப்போ ரத்தம், சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் கலந்துகிட்டே இருக்கும். அது சின்னதா இருந்தா இயற்கை மேனேஜ் பண்ணி கொடுத்துரும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த கேவர்னஸ் ஆஞ்சியோமா, அம்பிலிக்கல் ஹெர்னியா, அன்டிசெண்டட் டெஸ்டிஸ், இது மாதிரி சின்னதா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதுவுமே 1.5 வயசு, 2 வயசு, 3 வயசு, சில பேருக்கு 5 வயசு கூட அதுவே க்ளோஸ் ஆயிடும் இயற்கையாக. இயற்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அவசரப்பட்டு போய் உடனே எதையாலும் பண்ணணுங்கிறது இல்லை. அப்ப அந்த வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அல்லது இந்த வால்வுகள்ல பிரச்சனை, அல்லது வயசானதுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்தா ரத்த ஓட்டத்துல பிரச்சனை, அல்லது நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டே பழக்கப்பட்டவங்களுக்கு கல்லீரலோட சேர்ந்து இதயத்திலும் ஒரு பாதிப்பு வந்துடும். அது டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு பேர் வச்சுட்டாங்க. இதயம் துடிக்க முடியாம அப்படியே விரிஞ்சு கையளவு இருந்தது நல்லா 2 கை அளவு பெருசாயிடும். ரத்தம் எல்லாம் தேங்கி அங்க
அப்படியே திரவமா உடம்பு முழுக்க ஓட வேண்டிய ரத்தம் ஒரு அறையில தேங்கினதுனால கட்டியாகி அப்படி தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணிடும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கருவிகள் நிறைய இருக்கு. ஸ்கேனு, எக்கோ, ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நார்மலா இருக்கிறத நம்ம ஒரு பக்கம் தெரிஞ்சோம், பிரச்சனை வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்ப எவ்வளவு தூரம் அதை நார்மலா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு விரிவா சொன்னோம். அப்படியே கூடவே பக்கத்துல சுவாச மண்டலம் போனோம் அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த நுரையீரல் சுருங்கி விரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அங்க எல்லாம் அந்த பனிக்குடம்னு சொல்றாங்க இல்லையா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதுதான் நுரையீரலை நிரப்பி இருக்கும். ஸோ டெலிவரி டைம்ல அது நார்மல் டெலிவரியோ சிசேரியன் டெலிவரியோ வெளியே வரும்போது அந்த தொப்புள் கொடிய கிளாம்ப் பண்ணுவாங்க. பண்ணுன உடனே ஒரு உடம்புக்குள்ளார குழந்தையோட உடம்புக்குள்ளார ஒரு குயிக்கா ஒரு மாற்றம் நடக்கும். அப்போ அந்த நுரையீரல்ல இருந்த தண்ணி எல்லாம் விலகி இந்த குழந்தை முதல் அழுகை வீறிட்டு அழுகுதுல பிறந்த உடனே வாக் வான், இந்த அழுகை எவ்வளவு போர்சிபிளா அழுகை இருக்கோ அந்த அளவு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நுரையீரல் எல்லாம் நிரப்பி இருந்த அந்த தண்ணி விலகி நம்ம இயல்பான அந்த குழந்தையோட ரத்த ஓட்டத்தோட கடந்துரும். இப்ப தண்ணி இருந்த இடமெல்லாம் இப்ப காத்து போகும். ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் அம்மா எடுத்த மூச்சே பாப்பாவுக்கு தொப்புள் கொடி வழியா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப வெளியே வந்துருச்சு, தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டோம், பாப்பா தனியா இருக்கு. 3 நிமிஷத்துக்கு மேல ஆக்சிஜன் இல்லாம அந்த பாப்பாவால தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. அப்ப இயற்கை பிறக்கும்போது நம்ம இந்த கிளாம்ப் பண்ண அந்த நொடி அவ்வளவு வேதியியல் மற்றும் நரம்பியல் மாற்றங்கள் நடந்து மூச்சு எடுக்கும்போது அந்த தண்ணி இருந்த பகுதி எல்லாம் விலக்கி விட்டு இந்த பிராணவாயு உள்ள போய் காத்து போய் எல்லாத்தையும் போயிட்டு, அப்போ எதுக்காக ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த குழந்தை பிறந்த உடனே தொடர்ந்து அழுகுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அழுது அந்த காத்தை உள்ள வாங்கி அந்த தண்ணி எல்லாம் வெளியே தள்ளி நுரையீரல்ல இருக்க சுவாசப்பை முழுக்க இப்ப காத்து தான் இருக்கணும். ஒரு 1 நிமிஷம் கழிச்சு எங்களுக்கெல்லாம் பக்கத்திலேயே அந்த டெலிவரி ஆகி எங்க கையில குழந்தைய கொடுத்து நாங்க கொண்டு வந்து அந்த பேசின்ல வச்சு இதெல்லாம் பார்த்து அது அப்படியே அமைதியா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அழகா தூங்க ஆரம்பிச்சிடும் அமைதியா அப்படியே. இது பக்கத்துல பிரசவ வார்டுல வேலை செஞ்சவங்க அல்லது வாய்ப்பு இருந்தவங்க எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ வயிற்றுக்குள்ளாரே மூச்சு எடுக்கிறோம், அப்ப தண்ணி இருக்கு, பிறந்தது முதல் மூச்சு நல்ல அழுகை. இந்த அழுகை சரியா இல்லைன்னா தான் பிற்காலத்துல 3 நிமிஷம் அழுகலை குழந்தை, 5 நிமிஷம் கூட அழுகலை பிறந்து நியூ பார்ன் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சிருந்தாங்க. அந்த காலத்து கிராமத்து பாஷையில சொன்னா கண்ணாடி பெட்டியில வச்சிருந்தாங்க சார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இன்டென்சிவ் கேர் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்ததுல இருந்து என்ஐசியூ, அடல்ட் ஐசியூ இன்டென்சிவ் கேர் மாதிரி என்ஐசியூனா நியூ பார்ன் இன்டென்சிவ் கேர் யூனிட். அந்த மாதிரி பிறந்த உடனே அழுகாத குழந்தைகள் எல்லாம் வேற பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு அல்லது ஒரு நாட்களுக்கு தனியா அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சிருப்பாங்க. அப்போ பிறந்ததுல இருந்து நம்ம திரும்ப இதே மாதிரியே தான் திரும்ப நம்ம இறக்குற வரைக்கும் வேலை செய்யற இன்னொரு உறுப்பு இந்த நுரையீரல். நம்ம அடல்ட்டா வரும்போது 2 பக்கம் இருக்கு நமக்கு தெரியும் நுரையீரல். நம்ம மூச்சு குழல்னு ஒண்ணு இருக்கு, அது 2ஆ பிரியும் 2 நுரையீரலுக்கும், ரைட் பிராங்கஸ் லெஃப்ட் பிராங்கஸ்னு. நம்ம ரத்த குழாய்க்கு சொன்ன மாதிரியே காத்து போற பாதையும் தொண்டை அளவுல பெருசா இருக்கும். ஒரு ஒரு நுரையீரலுக்கும் பிரிஞ்சு 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 அந்த நுரையீரலை மறுபடியும் லோப்ஸ் செக்மெண்ட்ஸ் அப்படியெல்லாம் பிரிச்சு கடைசியில ஆல்வியோலஸ் சுவாச பை அப்படிங்கிற இடத்துலதான் இந்த உண்மையான கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடக்கும். ஸோ அது வரைக்கும் போகணும். இந்த மூச்சு குழல் பெருசா இருக்கிறது பிரிஞ்சு 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 கடைசியில அதுவும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரா மாறிடும். ஸோ அது நல்லா இருக்கணும். ஸோ இதயம் 72 தடவை துடிக்குதுன்னு சொன்னோம் அடல்ட்ல. எல்லா ரெஃபரன்ஸுமே ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு சொல்றதுதான். இதுவே கொஞ்சம் சின்ன வயசு அல்லது பிறந்தப்ப 1 வயசு 3 வயசு அப்பெல்லாம் மாறும். பிறந்த உடனே குழந்தை எத்தனை தடவை மூச்சு விடுவோம் அப்படின்னா 40 தடவை மூச்சு விடும் 1 நிமிஷத்துக்கு. நம்ம ஆனா 16 தடவை விடுறோம். அடல்ட்ஸுக்கு இதய துடிப்பு 72ன்னு சொல்றோம் ஆவரேஜ். குழந்தைக்கு அது 100க்கு மேல இருக்கும். அது நார்மல் பிறந்த குழந்தைக்கு. அதுக்கு போய் 72 இல்லையா 110 இருக்கேன்னு நம்ம வருத்தப்பட வேண்டியது. ஸோ இது டைனமிக்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாசமும்
ஒரு வருஷமும் அது வெயிட்டா இருந்தாலும் சரி, ஹைட்டா இருந்தாலும் சரி, இதய துடிப்பா இருந்தாலும் சரி, சுவாச ரேட்டா இருந்தா எல்லாம் மாறிக்கிட்டே வரும் கண்டினியூஸா. அதனால ஃபிக்ஸடா ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுட்டு இதுதான் நார்மலு. எனக்கு கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்குன்னு நிறைய பேர் இப்ப ஃபைல தூக்கிட்டு டாக்டர் டாக்டர் அலையிறாங்க. அது தேவையில்லை. அது மாதிரி இப்போ அந்த 2 நுரையீரல் ரைட்டு, லெஃப்ட் அப்புறம் லோப்ஸ், செக்மெண்ட்ஸ் அப்படி எல்லாம் பிரியுது. நுரையீரலை சுத்தியும் இருதயத்தை சுத்தியுமே 2 ஜவ்வு இருக்கு. ஸோ அந்த ஜவ்வுக்கு மேல நம்ம நெஞ்சு கூடுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே அந்த மூச்சு எடுக்க முடியுது. அதுல இன்னும் கொஞ்சம் பிசிக்ஸ் பிரின்சிபிள் நுட்பமானது. ஸோ உள்ள இருக்கும் போதுல இருந்து நம்ம சுவாசம் ஆரம்பிக்குது. ஆஹ் இறுதி வரை கடைசி மூச்சு வரை இந்த நுரையீரலும் வேலை செய்யுது. இது வந்து ஒரு எலாஸ்டிக் ஆர்கன். சுருங்கி விரியுது இல்லைங்களா? ஒரு ஒரு தடவையும் அப்படியே விரியும், மறுபடியும் தன்னால சுருங்கும். சுருங்கும் போது காத்தெல்லாம் வெளியே வந்துடும். திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆக்சிஜன் உள்ள காத்த உள்ள விடும்போது விரியும். இப்பதான் நான் சொன்ன மாதிரி அந்த இருதயத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் வழியா, ரத்த குழாய் வழியா நுரையீரலுக்கு வர்ற ரத்தம் இதே மாதிரி நுரையீரல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த காத்து சுத்தமான காத்தை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு போன்ற கழிவுப் பொருட்களை கொடுத்துட்டு இது கண்டினியூஸா சுழற்சி முறையில நடக்கும். இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இருதயத்து துடிப்புக்கும் நுரையீரலுக்குமானது 1:4 இருக்கும். ஒரு மூச்சு எடுத்தா 4 தடவை இதயம் துடிச்சிரும். இப்போ நீங்க நிறைய இந்த ரிசசிட்டேஷன் சொல்றாங்க. ரோட்ல ஒருத்தர் திடீர்னு மயக்கமாயிட்டா ரிசசிட்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி தராங்க. அதுல அந்த நெஞ்சு இப்ப டிவி சீரியல் எல்லாம் ஒரு இறக்க போற தருவாயில மேல சமீபத்துல விஜய் கூட ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பேஷண்ட்டை அப்படி காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. அந்த மசாஜ் அந்த கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் வந்து 4 தடவை நெஞ்சாமுக்குன்னா ஒரு தடவை மூச்சை கொடுக்கணும் அந்த இதை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷியோ இதுதான் 4:1 ரேஷியோல. அது பேசிக் லைஃப் சப்போர்ட் ஸ்கில்ஸ். முன்னாடி வந்து டாக்டர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தத கொஞ்சம் கொஞ்சமா நர்சிங் பீப்புள் இப்போ வந்து நர்சிங் ஆர்டர்லி அடுத்தடுத்த லெவல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசரத்துக்கு. எல்லாருக்கும் இந்த பிரின்சிபல் தெரியணும், எல்லாரும் இதுல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி அங்கங்க அந்த கிட்ஸ் எல்லாம் கூட ஏர்போர்ட்ல இப்ப அங்கங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டலை தாண்டி இப்போ பொதுமக்களுக்கு இது தெரியணுங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்கிறாங்க. பட் இட் இஸ் டேஞ்சரஸ் ஆக்சுவலி. இது அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு பண்றது இல்ல. பட் கவர்மெண்ட் அப்படி ஒரு பாலிசி எடுத்திருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா இதய துடிப்புக்கும் சுவாசத்துக்கும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை ரேஷியோ அப்படின்னா 1:4 அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இவ்வளவு நுட்பமா இவ்வளவு அற்புதமான உறுப்புகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த சிறப்பு உணரும் போது நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வரும். இப்ப வரும்போது சுவாமிஜி சொன்னது திரும்ப நமக்கு ஞாபகம் வரும். என்னதான் சொன்னாலும் பிரிவென்ஷன்ல நம்ம பெரும்பாலானவர்கள் இருப்பதில்லை. ஏதாவது பிரச்சனை வந்தவொடனே தான் பண்ணுவோம். அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அது இதயத்துக்குனாலும் நுரையீரலுக்குனாலும் சரி, நம்முடைய எளிய முறை உடற்பயிற்சி அதை சிறப்பா பண்ண ஆரம்பிச்சா இதுல உள்ள குறைபாடுகள் நிச்சயமாக படிப்படியாக குறையும், நீங்கும். இதுல நுரையீரல்ல நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ்னு சுவாமிஜி டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நுரையீரல்ல லோப்ஸ் செக்மெண்ட்ஸ்னு பிரிப்பாங்க. அந்த ஒரு செக்மெண்ட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகணுங்கிற அந்த அடிப்படையில தான் அவர் முதல்ல கையை தொப்புள்ள வச்சு இடது கைய காதுக்கு ஒட்டி வச்சு அதை அழுத்தி வலது நுரையீரலோட மேற்பகுதி மட்டும் விரியணும், அப்புறம் இடது நுரையீரலோட மேற்பகுதி மட்டும் விரியணும் அப்படி நுட்பமா அவரே மருத்துவர் அப்படிங்கிறதுனால அவ்வளவு அற்புதமா அதை டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இத மதிப்பை உணர்ந்து சரியான பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அதிகாலையில செஞ்சோம்னா நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது. அப்படி செஞ்சு நம்ம எல்லோரும் முழு பயனையும் அடைய வேண்டும். எனக்கு கொடுத்த நேரத்தை கொஞ்சம் மீறிட்டேன். இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். கூடுதலா இப்போ தியானம் எப்படி இதயத்தை அல்லது நுரையீரலை பாதுகாக்க உதவுது அப்படின்னா, தியானம் பண்ணும்போதும் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போதும் நம்மளே அறியாம அந்த ஹார்ட் ரேட்டு ரெஸ்பிரேட் ரேட்டு குறையும். அப்போ ஒரு உறுப்பும் நம்ம லாஸ்ட் சொன்ன மாதிரி உடற்கருவிகள், இந்த கருவிகளுக்கு ஒரு பிரிஸ்கிரைப் லைஃப் இருக்கு. இதயம்னா இந்த ஆயுள் காலத்துல இத்தனை தடவை தான் துடிக்கணும் அப்படின்னா
நம்ம பயிற்சி மூலமா 80 துடிக்கிறத 60 கொண்டு வந்தோம்னா, அந்த 20 துடிப்ப சேவ் பண்ற மாரி. அந்த அளவுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்படும். அதுதான் பயிற்சியோட சிறப்பு. இன்னும் கொஞ்சம் மெடிடேஷன்ல அந்த அ நம்ம நம்மளே பண்ணி அத அனுபவிக்கும்போது தெரியும். நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன். கே.கே. நகர்ல பயிற்சி எடுக்கும்போது, ஆரம்பத்துல பதட்டமா இருக்கிறது, நம்ம தியானம் பண்ணோனே அப்படியே அந்த பீட் குறையிறது எனக்கே தெரியும். அது மாரி ஸோ நம்ம உடல் உறுப்புக்களை உள்ளுக்குள்ள அந்த மெட்டபாலிசம் அப்படியே சீரடைஞ்சிரும். பயிற்சி தியானம் எல்லாம் நல்லா பண்ணோம்னா. ஸோ எல்லா இயக்கமும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த அளவிலே சுவாமிஜி வகுத்து கொடுத்த பயிற்சிகள் அனைத்தையும் நிறைவாக செய்து நாம் அனைவரும் பயன் பெறுவோம் என்று கூறி அறிமுகப்படுத்திய திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், தவம் நடத்தி இறை வணக்கம் குரு வணக்கம் நடத்திய ஐயா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.